வரல, லீவ் போட்டீங்க. இன்னைக்கு கிளாஸ் நீங்க வரல, லீவ் போட்டீங்க. நாளைக்கு வரீங்க. நாளைக்கு நீங்க வந்தோன்னு என்ன கேட்பேன்? நேற்று ஏன் வரல, நேற்று ஏன் வரல அப்படின்னு கேட்பேன். உடனே நீங்க என்ன சொல்வீங்க? சார் இவன் தான் சார் சொன்னான், இவன் தான் லீவுன்னு சொன்னான், இவன் தான் லீவுன்னு சொன்னான். இல்லை திருச்சுங்களேன், நான் கேட்குறேன் ஏன்பா நேற்று வரல அப்படின்ட்டு. சார் எனக்கு நேற்று லீவுன்னு சொன்னாங்க சார், நேற்று லீவுன்னு சொன்னாங்க. உடனே நான் என்ன கேட்பேன்? ஹூ செட் சோ, ஹூ செட் சோ அப்படிங்கும் போது யார் அவ்வாறு கூறியது, யார் அவ்வாறு கூறியது, ஹூ செட் சோ அப்படின்னு கேட்பேன். ரைட்டா? இதே போலதான், இதே போல இங்கிலீஷ்ல இல்ல தமிழ்ல கூட இந்த மாதிரி உண்டு. தமிழ்ல கூட இது போல வந்து இடத்துக்குள்ள அமையும். ஒரே வார்த்தை இருக்கும், ஒரே வார்த்தை இருக்கும், என்ன 2-3 அர்த்தங்கள் இருக்கும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அர்த்தத்தையும் கொண்டு வரணும். என்ன இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அர்த்தத்தையும் கொண்டு வந்துடணும். இந்த காலப்போக்கில் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. என்ன இதெல்லாம் பயந்துடாதீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பயந்துடாதீங்க, ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ நான் அடுத்து விச் எழுதி போடுறேன். விச் பாருங்கப்பா, விச்சுக்கு எதைன்ற அர்த்தம் இங்க. விச் டு யூ எக்ஸ்பெக்ட், விச் டு யூ எக்ஸ்பெக்ட், அதாவது நீ எதை எதிர்பார்க்கிறாய், நீ எதை எதிர்பார்க்கிறாய். அடுத்தது which is Johnny telling, ஜானி எதை சொல்லிக் கொண்டிருக்கிறான், ஜானி எதை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அடுத்தது which will you buy, which will you buy, நீ எதை வாங்குவாய், நீ எதை வாங்குவாய். அடுத்தது which did Kala ask, which did Kala ask, கலா எதை கேட்டாள், கலா எதை கேட்டாள். அடுத்தது which were we cutting, which were we cutting, அதாவது நாம் நாம் எதை வெட்டிக் கொண்டு இருந்தோம், நாம் எதை வெட்டிக் கொண்டு இருந்தோம். இப்போ இந்த which எல்லாத்துக்குமே மீனிங் என்னன்னா எதை. அப்புறமா இதே இருக்குல்ல, இந்த விச் இருக்குல்ல, இந்த விச் எல்லாம் எடுத்துட்டு வாட் கூட போடலாம், இந்த விச் எல்லாம் எடுத்துட்டு வாட் கூட போடலாம். அதாவது what do you expect, என்ன போடலாம்? what do you expect போடலாம். what is Johnny telling, தப்பு இல்லை, சொல்லலாம். what will you buy, இதையும் கேட்கலாம். what will you buy கேட்கலாம். what did Kala ask, what did Kala ask, இதையும் சொல்லலாம். அடுத்தது what were we cutting, இந்த 5 விச்சுக்கு பதிலா வாட்டையும் போடலாம், தப்பு இல்லை. என்ன வாட்டும் போடலாம், தப்பு இல்லை. இதை பார்த்துங்க. மோஸ்ட்லி இது போல கொஸ்டின்ஸ் உங்களால மோஸ்ட்லி இது போல கொஸ்டின்ஸ் வராதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிறவங்க வழக்கத்துல எல்லாருமே இந்த விச்சுக்கு பதிலா வாட் போட்டுருவாங்க. வழக்கத்துல எல்லாரும் இந்த விச்சுக்கு பதிலா என்ன போட்டுருவாங்க? வாட் போட்டுருவாங்க. அதனால இதை பத்தி ஒரி பண்ண வேணாம். ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? ஹூம் பார்த்தோம், விச் பார்த்துருக்கோம். ஹூம் பார்த்தோம், இப்போ விச்சும் பார்த்துருக்கோம். லாஸ்ட் கொஸ்டின் இருக்கு, ஒன்னே ஒன்று. அது என்னன்னா ஹூஸ். ஏன்னா ஹூஸ் இருக்கு, அதாவது யாருடையது அல்லது எதனுடையது அப்படின்ற 2 மீனிங் வரும். அதை பார்த்துக்கணும். கவனிங்க. இப்போ இது கவனிங்க. ஹூஸ் யாருடையது, எதனுடையது, 2 மீனிங் இருக்கு, எழுதியிருக்கேன் பாருங்க. ஹூஸ் யாருடையது, எதனுடையது, 2 மீனிங் இருக்கு. whose is this, whose is this, அதாவது இது யாருடையது. whose is என்ன அர்த்தம்? இது யாருடையது. அடுத்து whose are these pens, whose are these pens, அதாவது இந்த பேனாக்கள், இந்த பேனாக்கள் யாருடையது. whose are these pens. அடுத்தது whose is that screw, whose is that screw, அந்த screw, அந்த screw எதனுடையது. அதாவது என்ன, இந்த மேல இருக்கிற 2 ஹூஸ் இருக்குல்ல, இந்த 2 ஹூஸும் யாருடையது அப்படின்ற அர்த்தத்தில் எழுதியிருக்கேன். whose is this, இது யாருடையது ஒன்று. இன்னொன்று whose are these pens, whose are these pens, இந்த பேனாக்கள்
யாருடையது. இது பாருங்க, whose is that screw அப்படின்னா அந்த ஸ்க்ரூ எதனுடையது, அதாவது மோட்டார் இருக்குப்பா. இப்ப வந்து ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கலாம், 2 ஃபேன் இருக்கு, 2 ஃபேனையும் நீங்க ரிப்பேர் பண்றீங்க, ரெண்டு ஃபேன் என்ன பண்றீங்க, ரிப்பேரை சரி பண்றீங்க. இப்ப அந்த ஸ்க்ரூஸ்லாம் கட்டி 2 வேற வேற ஃபேன் வச்சுங்களேன், 2 வேற வேற ஃபேன் ஸ்க்ரூஸ்லாம் கட்டி வச்சுருங்க. ஒரு ஸ்க்ரூ பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. அப்புறம் திருப்பி ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரூ வந்து எந்த ஃபேன் ஸ்க்ரூன்னு தெரியல, இந்த ஃபேன் ஸ்க்ரூவா இல்லை அந்த ஃபேன் ஸ்க்ரூவான்னு தெரியல. அப்போ நீங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கவர்மெண்ட் கரெக்டாக வச்சுக்கலாம், அவங்ககிட்ட கேட்குறீங்க இந்த ஸ்க்ரூ எதனுடையது, இந்த ஃபேன் தான் இல்லை அந்த ஃபேன் தான் அப்படி கேட்பீங்கல்ல, இந்த ஸ்க்ரூ எதனுடையதுன்னு கேட்பீங்கல்ல, அதை தான் இங்கிலீஷில் கேட்கும்போது ஹூஸ் தட் ஸ்க்ரூ அப்படின்னு வரும். அப்போ அந்த ஹூஸ்க்கு என்ன அர்த்தம்னா எதனுடையது அப்படின்ற அர்த்தம். அதாவது அந்த ஸ்க்ரூ எதனுடையது அப்படின்ற அர்த்தம், அந்த ஸ்க்ரூ எதனுடையது அப்படின்ற அர்த்தம். இங்க பாருங்க, whose is India, whose is India, அதாவது இந்தியா யாருடையது, whose is India அப்படிங்கும்போது இந்தியா யாருடையது. நீங்க என்ன சொல்லுவோம், இந்தியா is ours, இந்தியா is ours, அதாவது இந்தியா நம்முடையது என்ன சொல்லுவோம், இந்தியா நம்முடையது. அடுத்து இதுல வரும் பொழுது whose is மாருதி, whose is மாருதி அப்படின்னா குரங்கு யாருடையது அப்படின்னு எடுத்துக்காதீங்க, ஏன்னா மாருதினா என்ன குரங்குன்ற அர்த்தம் நினைக்கிறேன். ஓகே, இப்போ மாருதி அப்படின்னு போது அப்புறம் என்னன்னு தெரியுமா, இப்போ இது ஏன் கேபிட்டல் போட்டிருக்கேன் பாருங்க, கேபிட்டல் போட்டிருக்கேனா, அதாவது மாருதி காரை குறிக்கிறது. இது எதை குறிக்குது, மாருதி காரை குறிக்குது. இப்போ என்னன்னா நம்ம எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோம்ப்பா, எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ல மாருதி கார் இருக்கு, அப்புறம் அம்பாசிடர் கார் இருக்கு, ஃபியட் கார் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. இப்போ நான் கேட்குறேன் ஹூஸ் இஸ் மாருதி, அது மாருதி யாருது அப்படின்னு கேட்குறேன் ஃப்ரெண்டு கிட்ட. ஹூஸ் இஸ் மாருதி கார், அந்த மாருதி கார் யாருது அப்படின்றது, மாருதி கார் யாருடையது, ஹூஸ் இஸ் மாருதி. கவனிங்க, ஸோ அந்த ஹூஸ் எங்கே வந்தாலும் 2 மீனிங், ஒன்று யாருடையது இல்லை எதனுடையது, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எப்படி இடத்துக்கு ஏற்ற போல நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இதில் சொல்றதுக்கு எதுவுமே இல்லைப்பா. இந்த கொஸ்டின் ப்ரொனவுன்ஸ்ல எப்படி கொஸ்டின் ப்ரொனவுன்ஸ்ல இவ்வளவுதான், இதுக்கப்புறம் வேற எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க, நேற்று கிளாஸ்ல என்ன பார்த்தீங்க, ஹூ பார்த்தீங்க. நேற்று கிளாஸ்ல டேபிள் பார்த்தீங்க, நேற்று கிளாஸ்ல உங்களுக்கு டேபிள் எழுதி போட்டேன். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்தீங்க, ஹூ, which, what, whom, whose ஆன்சு பார்த்துருக்கோம். கவனிச்சுங்க. ஸோ இதான், இது வேறு எதுவும் கிடையாது. மீன் மட்டும் மாற்றாதீங்க. இது எல்லாமே இந்த 5 கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த 5 கொஸ்டினும் எப்பொழுதும் ஆரம்பத்தில் வரும். இந்த 5 கொஸ்டின்ஸும் எப்பொழுதும் ஆரம்பத்தில் வரும். இவ்வளோதான், இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஐ ஸ்டாப் த கிளாஸ், ஐ ஸ்டாப் திஸ், இதை வந்து இதோட முடிக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு முக்கியமான ப்ரொனவுன். இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்க புக்கில் லிஸ்ட்டில் இருக்கும் பாருங்க. ப்ரொனவுன்ற பாடம் எடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன், கவனிங்க. இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். இப்போ புதுசாக ஒரு ப்ரொனவுன் பார்க்கலாம், அதாவது என்ன, எம்ஃபட்டிக் ப்ரொனவுன். இது போல் நான் தலைப்புகள் கொடுக்கறதுனால, நான் தலைப்புலாம் இது போல கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் கொடுத்து பார்த்தோன்னா பயந்துடாதீங்க. இதெல்லாம் என்ன, நீங்கள் என்ன தெரியுமா, தலைப்பை வந்து அப்படியே தலைப்பை வந்து ரொம்ப முக்கியம்னு நினச்சிக்காதீங்க. தலைப்புன்றது எதுக்குன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, அதாவது டக்குன்னு ரெஃபர் பண்ண முடியும்ப்பா. என்ன, டக்குன்னு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகிறதுன்னு தலைப்புன்றதுலாம். என்ன பாருங்களேன், நம்ம கணக்கு, என்ன கணக்குன்னு ஒன்று இருக்குது, அதாவது மேத்ஸ் அப்படின்னு சொன்னோம் தெரியுமா, மேத்ஸ் இருக்கு. இப்போ மேத்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னப்பா மேத்ஸ் படிச்சிட்டியா, நான் ஃப்ரெண்டு கேட்குறேன், என்னடா மேத்ஸ் படிச்சிட்டியா, அவன் என்ன கேட்குறேன், நான் மேத்ஸு படிச்சிட்டியா. இப்போ இந்த மேத்ஸ்ன்றது இப்படி ஒரு தலைப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், இப்படி ஒரு தலைப்பே இல்லை, மேத்ஸ்ன்ற தலைப்பே இல்லைன்னு வச்சுங்களேன். அவங்கள்ட்ட என்ன கேட்பேன், என்னடா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், பின்னம் இதெல்லாம் படிச்சிட்டியா அப்படின்னு கேட்பேன். அப்போ அதாவது இதெல்லாம் ஒன்றுமே இந்த பாடம், அது இந்த பாடத்தை படிச்சிட்டியா அப்படின்னு கேட்போம். இப்போ இந்த பாடம்லாம் எதில் வருது, மேத்ஸ் தான் வருது. அப்போ மேத்ஸ்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தா தான் சொல்ல முடியும். என்ன
அதை கவனிங்க. இது போல் தலைப்பு தான். தலைப்பு முக்கியம் இல்லை. எப்படி? தலைப்பு முக்கியம் இல்லை. அந்த தலைப்புல என்ன விஷயம், அந்த தலைப்பு இருக்குல்ல, இது முக்கியம் இல்லை. அந்த தலைப்பு கீழே இது என்ன விஷயங்கள் சொல்லணும் தெரியுமா, அதான் முக்கியம். இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதான் முக்கியம். தலைப்பு முக்கியமே கிடையாது. என்ன இப்போ எம்படிக் ப்ரொனவுன்னா தமிழ்ல என்ன சொல்றேன், அதாவது வலியுறுத்தும் பிரதிபெயர்ச்சொல். தமிழ்ல என்ன? வலியுறுத்தும் பிரதிபெயர்ச்சொல் அப்படின்னு அர்த்தம். சரியா? கவனிங்க. இப்போ ஐ மை செல்ஃப் கவனிங்க. இதில் நான் போட்டிருக்கிறதுல பாருங்க, மை செல்ஃப், ஆர் செல்ஃப், யுவர் செல்ஃப், இட் செல்ஃப், ஹிம் செல்ஃப், இதெல்லாம் உங்க லிஸ்ட்ல இருக்கும். உங்க லிஸ்ட்ல இதெல்லாம் நான் கொடுத்துருப்பேன். கவனிங்க. ஐ மை செல்ஃப் கீப் சைலண்ட். எப்படி? ஐ மை செல்ஃப் கீப் சைலண்ட். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இங்க ஐ மை செல்ஃப் ரெண்டு சேர்ந்து ஒரே ஒரு அர்த்தம் தான் வரும். எப்படி? ஐ மை செல்ஃப் ரெண்டு சேர்ந்து ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதனால ரெண்டு பேரும் சேர்த்து அர்த்தம் பண்ணிருக்கேன். ஐ மை செல்ஃப் அப்படின்னா நானே. ஐ மை செல்ஃப்னா என்ன அர்த்தம்? நானே. இப்போ நான் எப்பவும் கிளாஸ்ல ரொம்ப கரெக்டா பண்ணுவேன்ப்பா. நான் எப்பவும் கிளாஸ்ல ரொம்ப கரெக்டா பண்ணுவேன். இப்போ நான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா, ஒரு நாள்ல நான் ரொம்ப சைலண்டா இருக்கேன். மற்ற பசங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு, அவன் எப்பவும் சைலண்டா இருப்பான். அந்த பையன் அன்னைக்கு கரெக்டா பண்றான். நான் இப்போ அவனை பார்த்து என்ன சொல்வேன்? நானே சைலண்டா இருக்கேன். என்ன சொல்லுவோம்? நானே சைலண்டா இருக்கேன். அப்ப நீங்கடா. ஸோ ஐ மை செல்ஃப் கீப் சைலண்ட். என்ன? நானே சைலண்டா இருக்கேன் அப்படின்னு. இதை கவனிங்க. we ourselves made it. we ourselves made it. இப்போ கிளாஸ்ல இருந்து ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, சொந்தமா இந்த எல்ஐசி இருக்குல்ல, இந்த எல்ஐசிய அந்த டக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டக்கன் சொல்லுமே, தமிழ். அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா எல்ஐசி செஞ்சிருக்காங்க. எல்ஐசி என்ன பண்றாங்க, நல்லா அழகா செஞ்சு என்கிட்ட காமிக்கிறாங்க. இது என்னப்பா, இது பாருங்க சார், இது நல்லா இருக்கா? நான் என்ன சொல்றேன், நல்லா இருக்கு. யார் செஞ்சது? என்ன கேட்பேன், யார் செஞ்சது? என்ன நீங்க என்ன சொல்லுங்க உடனே? நாங்களே சொந்தமா செஞ்சோம். என்ன சொல்லுவீங்க நீங்க? நாங்களே சொந்தமா செஞ்சோம். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு இது செய்யறதுக்கு. நீங்க we ourselves made it னா நாங்களே இதை செய்தோம். என்ன அர்த்தம் இருக்கு? நாங்களே இதை செய்தோம். அப்போ we ourselves என்ன அர்த்தம்னா நாங்களே அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, you yourself can do this sum. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றாரு, என்கிட்ட வந்து சார் இந்த கணக்கை எனக்கு போட்டு காமிங்க. என்ன கேட்கிறாரு என்கிட்ட வந்து? இந்த கணக்கை போட்டு காமிங்க. நான் என்ன சொல்றேன், இது என்னப்பா ரொம்ப ஈஸியான கணக்காச்சு, நீயே போடலாம். என்ன சொல்லுவேன்? இது ரொம்ப ஈஸியான கணக்காச்சு, நீயே போடலாம். அதாவது you yourself can do this sum. சம்னா தெரியுமா? கணக்கு. சம்னா என்ன? கணக்கு. ப்ராப்ளம்னாலும் கணக்கு. இந்த ப்ராப்ளம்ன்ற வார்த்தையை பாருங்களேன். ப்ராப்ளம்ன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமா எடுத்துப்போம். ப்ராப்ளம்ன்ற வார்த்தையை 2 விதமா எடுத்துப்போம். ஒன்று பிரச்சனையாவும் எடுத்துக்கலாம், ஒன்று பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம். அதே ப்ராப்ளத்தை கணக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க நமக்கு என்ன அர்த்தம்? கணக்குன்ற அர்த்தம். யூ யுவர் செல்ஃப் கேன் டூ திஸ் சம் அப்படின்னா நீயே இந்த கணக்கை போட்டுடலாம், என்னுடைய உதவி உனக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். நீயே இந்த கணக்கை போட்டுடலாம், என்னுடைய உதவி உனக்கு தேவையில்லை, ஏன்னா இது ஈஸியான கணக்கு. அடுத்தது பாருங்க, தி ஆஸ் என்ன போட்டிருக்கேன்? ASS போட்டிருக்கேன். இது என்னது? ஆஸ்னாலும் டாங்கினாலும் ஒன்றுதான். என்ன பாருங்க, கழுதைக்கு 2 பேர், ஆஸ் டாங்கி. இப்போ தி ஆஸ் போட்டு ஒரு பார் போட்டிருக்கேன், ஆஸ் இருக்கு தனியா. அடுத்தது இட் இட் செல்ஃப் காணியது. இட் இட் செல்ஃப் டஸ் நாட் கிக். எப்படி? இட் இட் செல்ஃப் டஸ் நாட் கிக். இப்போ இட் இட் செல்ஃப் இதுக்கு மீனிங் என்னன்னா அதே. மீனிங் என்ன? அதே. அதாவது இட் இட் செல்ஃப் டஸ் நாட் கிக் அப்படின்னா அதே உதைக்கல,
அல்லது இதே உதைக்கல. இப்போ இந்த இட்டுன்ற வார்த்தை இருக்குல்ல, இந்த இட்டுன்ற வார்த்தையை எடுத்துட்டு இந்த இடத்துல தி ஆஸ் போடலாமா? இட்டுன்றத எடுத்துட்டு அந்த இடத்துல தி ஆஸ் போடலாமா? போட்டா என்ன ஆகும்? தி ஆஸ் itself does not kick வருமா? தி ஆஸ் itself does not kick வருமா? அதாவது என்ன அர்த்தம்? கழுதையே உதைக்கல, கழுதையே உதைக்கல அப்படின்ற மீனிங் வரும். அடுத்து பாருங்க, இந்த இட்டுக்கு பதிலா நான் இப்போ ஆஸ் போடுறேன். இதே இட்டுக்கு பதிலா இங்க the dog அதுல போடலாம். the dog itself என்ன அர்த்தம்? நாயே. the elephant itself படிக்கும்போது யானையே. the tiger itself போடும்போது புலியே அப்படின்னு வரும். இப்போ அடுத்து பாருங்க, சோமு அடுத்த போட்டிருக்கோம். சோமு the judge he himself lies அப்படின்னு போட்டிருக்கேன். எப்படி? சோமு the judge he himself lies. இப்போ இங்க இருந்தாங்க he himself lies இருக்குல்ல, எப்படி? he himself lies அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அவனே, எப்படி? அவனே பொய் சொல்லுகிறான். என்ன, எனக்கு தெரிஞ்ச பையன், என்ன எனக்கு தெரிஞ்ச பையன் ரொம்ப நாளா பொய்யே பேசுனது கிடையாது. திடீர்னு ஒரு முறை பொய் சொல்றான், திடீர்னு ஒரு முறை பொய் சொல்றான். என்ன, இப்ப அவனே பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு பையன், நானும் பிறந்ததுல பையனை பார்த்துட்டு இருக்கேன், இது வரைக்கும் பொய் சொன்னதே கிடையாது. அந்த பையன் இது வரைக்கும் பொய் சொன்னதே கிடையாது. இப்போ அவனே பொய் சொல்றான். he himself lies. அவனே பொய் சொல்றான். இந்த he எடுத்துட்டு சோமு போட்டீங்கன்னு வச்சுங்க. இந்த he எடுத்துட்டு அங்க சோமு போட்டீங்கன்னா சோமு himself lies. சோமு போட்டீங்கன்னா சோமு himself lies. அப்ப என்ன அர்த்தம்? சோமுவே பொய் சொல்றான். என்ன அர்த்தம்? சோமுவே பொய் சொல்றான். இப்போ இங்க காந்திஜி போட்டேன்னா, இங்க காந்திஜி போட்டேன்னா காந்திஜியே பொய் சொல்றாரு, காந்திஜியே பொய் சொல்றாருன்னு சொல்லலாம். அதே இந்த இடத்துல the judge போட்டீங்கன்னா he எடுத்துட்டு the judge அப்படின்னு போட்டீங்கன்னா the judge himself lies அப்படின்னு ஆயிடும். அதாவது நீதிபதியே பொய் சொல்றாரு. எப்படி? the judge himself lies அப்படின்னா நீதிபதியே பொய் சொல்றாரு அப்படின்னு அர்த்தம். அது பாருங்க, அதாவது இந்த ஹீன்றதுக்கு நான் முதல்ல பேர் கொடுத்தேன். சோமு கொடுக்கலாம், என்ன பேரெல்லாம் கொடுத்துக்கலாம், என்ன பேரெல்லாம் கொடுத்துக்கலாம். ஆனா ஆளுடைய பேரா இருக்கும். கவனிங்க, இங்க ஹிம்செல்ஃப் இருக்கு இல்லையா, ஹிம்செல்ஃப் இருக்குல்ல, ஹிம்செல்ஃப் என்ன? ஆணை குறிக்கிறது. ஹிம்செல்ஃப் என்ன? ஆணை குறிக்கிறது. அப்ப முன்னாடி என்ன வரணும்? ஆணுடைய பேர் தான் வரணும், பெண்ணுடைய பேர் போடாதீங்க. என்ன, இப்ப மீனா, என்ன விஜி, லக்ஷ்மி, அந்த மாதிரி பேர்லாம் இங்க போடாதீங்க. பெண்ணுடைய பேர்லாம் போடாதீங்க. என்ன, ஆண்களுடைய பேர் மட்டும் வரணும். ஏன்? பக்கத்துல ஹிம்செல்ஃப் இருக்கு, இது ஆணை மட்டும் தான் குறிக்கும். சரி, இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்க சுமதி போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? சுமதி போட்டிருக்கேன். மை சிஸ்டர் போட்டிருக்கேன். அது சுமதி அல்லது மை சிஸ்டர் அல்லது ஷி. அது இந்த ஹர்செல்ஃப் இருக்குல்ல, இந்த ஹர்செல்ஃப்க்கு முன்னால ஷி போடலாம். எந்த பெண்ணுடைய பேரா இருந்தாலும் போடலாம், எந்த பெண்ணுடைய பேரும் போடலாம். ஆனா ஒரு பெண்ணா இருக்கும், ஒரு பெண்ணுடைய பேரா இருக்கும். அதே போல இது போல மை சிஸ்டர், மை கசின், மை ஒய்ஃப், மை டாட்டர், இந்த மாதிரி என்னோட போடலாம். இதுவும் பெண்ணை குறிக்கிற போல தான் இருக்கணும், பெண்ணை குறிக்கிற வார்த்தையா இருக்கணும். கவனிங்க, she herself did not pass. எப்படி? she herself did not pass. அவளே பாஸ் ஆகல. எப்படி? அவளே பாஸ் ஆகல. அப்ப நீ எங்கேருந்து பாஸ் ஆக போற? கவனிங்க இது. என்ன, இப்போ சில பசங்க பேசிப்பாங்க. என்ன, இப்போ நான் பரீட்சையில எனக்கு முன்னாடி உட்கார்ந்து எழுதின பையன் ஃபெயில் ஆயிட்டான்ப்பா. என்ன, எனக்கு முன்னாடி உட்கார்ந்து எழுதின பையன் ஃபெயில் ஆயிட்டான். நான் என்ன சொல்லுவேன் என் ஃப்ரெண்டு கிட்ட, அவன் அந்த பையனுக்கு ரிசல்ட் வச்சு அவன் ஃபெயில் ஆயிட்டான், ஆனா எனக்கு இன்னும் வரல. நான் என்ன சொல்லுவேன் என் ஃப்ரெண்டு கிட்ட, எங்க எனக்கு முன்னாடி இருந்த பையனே ஃபெயில் ஆயிட்டு இருக்கான். என்ன, எனக்கு முன்னாடி இருந்த பையனே ஃபெயில், அப்ப நான் எப்படி பாஸ் ஆக போறேன்? அந்த மாதிரி சொல்லலாம். இப்ப கவனிங்க, இங்க ஷீ இருக்குல்ல, ஷீக்கு பதிலா சுமதி போடுறேன்னு வச்சுங்களேன். ஷீக்கு பதிலா சுமதி போடுறோம். அப்ப சுமதி போட என்ன ஆகும்? சுமதி herself did not pass. என்ன வரும்? சுமதி herself
did not pass. அதாவது சுமதியே பாஸ் பண்ணல. எப்படி? சுமதியே பாஸ் பண்ணல. அதாவது என்ன இப்ப சொல்லணும்னா இத இப்ப சுமதி வந்து எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பொண்ணு. சுமதின்றத எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பொண்ணு. இப்போ அவளே ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுங்களேன், அப்ப என்ன சொல்வீங்க நீங்க? சுமதியே ஃபெயில் ஆயிட்டா. என்ன? சுமதி herself did not pass. என்ன அவளே பாஸ் ஆகல, அப்புறம் நீ எல்லாம் எங்க இருந்து பாஸ் ஆகிக்க போற அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இங்க ஷீ எடுத்துட்டு மை சிஸ்டர் போட்டீங்கன்னா ஃபுல்லா என்ன வரும்? மை சிஸ்டர் herself did not pass. என்னுடைய சிஸ்டரே பாஸ் பண்ணல, அப்புறம் நீ எங்க இருந்து பாஸ் பண்ண போற? எப்படி? என்னுடைய சிஸ்டரே பாஸ் பண்ணல, அப்புறம் நீ எங்க இருந்து பாஸ் பண்ண போற அப்படின்ற மீனிங் ஆகுது. இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா மை பேரண்ட்ஸ், கடைசி என்ன இருக்கு? மை பேரண்ட்ஸ். மை பேரண்ட்ஸ் இருக்கு, ஒரு பார் போட்டு தே போட்டிருக்கேன். மை பேரண்ட்ஸ் அல்லது தே. பாருங்க, தே themselves. எப்படி? தே themselves do not understand me. they themselves do not understand me போது அவங்களே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க, அப்புறம் மத்தவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மீனிங். இப்போ அந்த தே எடுத்துட்டு மை பேரண்ட்ஸ் போட்டு பாருங்க. மை பேரண்ட்ஸ் themselves என்ன வரும்? மை பேரண்ட்ஸ் themselves do not understand me. என்னுடைய பெற்றோர்களே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்படி? என்னுடைய பெற்றோர்களே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க, அப்புறம் வெளியாலாம் எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ அடுத்து இதுலயே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குப்பா. நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு சில முக்கியமான வார்த்தைகளை அதிலே கொண்டு வரலாம். இந்த மைசெல்ஃப் இருக்கு இல்லையா, மைசெல்ஃப் ஹிம்செல்ஃப் இருக்கு, இதை வச்சு நான் கொண்டு வரேன். அதை பாருங்க எப்படி இருக்கு. வெரி ஈஸி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ கவனிங்கப்பா, இதான் நான் சொல்லுங்க. இப்போ கவனிங்க. இப்போ இட் செல்ஃப்னு போட்டிருக்கேன். இந்த இட் செல்ஃப் எது கூட போடணும் அப்படின்னா வந்து அனிமல்ஸ்க்கு பக்கத்துல வரும். அங்க பாருங்க, அங்க என்ன பண்ண? தி ஆஸ் இட் செல்ஃப் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? தி ஆஸ் இட் செல்ஃப் டஸ் நாட் கிக். கழுதையே உதைக்கிறேன்னு பார்த்தோம். அப்போ இந்த இட் செல்ஃப் வந்து இட்செல்ஃப்க்கு முன்னாடி என்ன இருக்கும்னா, ஒன்னு அனிமல்ஸ் இருக்கும், அப்படி இல்ல திங்ஸ் இருக்கும். ஒன்னு அனிமல்ஸ் இருக்கும், அப்படி இல்ல திங்ஸ் இருக்கும். அனிமல்ஸ் இருந்தாலும் திங்ஸ் இருந்தாலும் சிங்குலர்ல வரும். கவனிங்க. இப்போ இது போல இதுக்கு பக்கத்துல வரலாம்பா. நம்ம தமிழ்ல இந்த மாதிரிலாம் அதிகம் பேசுவோம். தமிழ்ல இந்த போலலாம் வந்து அதிகம் பேசுவோம். இது கவனிங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ் வந்து பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவனிங்க. ஃப்ரெண்டு ஊருக்கு போயிருந்தான்ப்பா. ஃப்ரெண்டு பெங்களூர் போயிருந்தான் வச்சுக்கேன். பெங்களூர் போயிட்டு வரான். நான் அவங்ககிட்ட என்ன கேட்பேன்? பெங்களூர்ல இருந்து எப்படா வந்த? பெங்களூர்ல இருந்து எப்ப வந்த அப்படின்னு கேட்கிறேன். அவன் என்ன சொல்லுவான்? நேத்தே வந்துட்டனே. என்ன சொல்லுவான்? நேத்தே சொல்றான்ல. கரெக்டா பார்த்தா நேத்தேன்னு சொல்லக்கூடாதான், நேற்றைக்கே. இல்ல சரியான தமிழ்ல நேற்றைக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவான்? நேத்தே வந்துட்டனே. அப்ப அந்த நேத்தே இருக்குல்ல, அது இங்கிலீஷ்ல என்னன்னா yesterday itself. என்ன சொல்லுது? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? yesterday itself. அப்போ yesterday itselfனா நேத்தே அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்லலாம் இங்கிலீஷ்ல? அவன் தமிழ்ல சொன்னா தெரியுமா? நான் பெங்களூர்ல இருந்து நேத்தே வந்துட்டேனே. இது இங்கிலீஷ் எப்படி சொல்றது? I got back from Bangalore yesterday itself. I got back from Bangalore yesterday itself. கவனிங்க, நான் நேற்றுக்கே பெங்களூர்ல இருந்து வந்துட்டேன். அடுத்தது கவனிங்க, that day itself. இப்போ ஒரு பையன் பாத்தீங்கன்னா, ஒரு ஓகே கிராஜுவேட் வச்சுங்களேன். அவன் என்ன பண்றான்? பிசினஸ் ஆரம்பிக்கிறான்ப்பா. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறான். அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்க? டே ஆரம்பிக்காதா, பிசினஸ்லாம் ஆரம்பிக்காத, போய் எங்கேயாவது வேலை கிடைக்குதா பாரு, கவர்மெண்ட்ல வேலை கிடைக்குதா பாரு, இல்ல கம்பெனில ஏதாவது பிரைவேட் கம்பெனிலயோ கவர்மெண்ட்லயோ வேலை கிடைக்குதா பாரு, நீ தொழிலாம் செய்ய வேணாம், உனக்கும் தொழிலுக்கு ஒத்து வராது, உனக்கு திறமையே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற கொஞ்சம் திறமையும் என்ன பண்ணுவாங்க? அழிச்சிடுவாங்க. சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க முதல்ல வந்து ரொம்ப ஆர்வமா தான் ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் வீட்டுல சொன்னவங்க கொஞ்சம் தயக்கம் ஏற்படும். இருந்தாலும் சரி ஆரம்பிச்சிருவான். லாஸ் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன். பிசினஸ்ல வந்து லாபமும் வரும், நஷ்டமும் வரும். லாஸ் ஆயிடுது. உடனே வீட்டுல சொல்லுவாங்க. வீட்டுல தான் சொல்லுவாங்க, நான் அன்னைக்கே சொன்னேன் அவங்ககிட்ட, கேட்டையா? நான் அன்னைக்கே சொன்னேன்,
அன்னைக்கே சொன்னேன் சொல்றது that day itself நான் அன்னைக்கே சொன்னேன் கேட்டதானே எவ்வாறு லாஸ்ட் that day itself அப்படின்னா அன்னைக்கே அப்போ I told you that day itself நான் அன்னைக்கே சொன்னேன் சொல்லலாமா அது பாருங்க இப்போ நவ் பாருங்களேன் எனக்கு now itself இருக்கு என்ன இருக்கு now itself என்ன அர்த்தம் இப்பவே now itself என்ன அர்த்தம் இப்பவே இப்போ ஏதோ ஒன்று now itself என்ன அர்த்தம் இப்பவே கடைக்காரன் வந்துடுறான் வந்துட்டு பணம் வேணும்னு கேட்குறான் என்ன கேட்குறான் கொடுத்த பணம் திருப்பி கேட்குறான் நம்ம என்ன சொல்ல உடனே எப்போ வேணும் அவன் என்ன சொல்கிறான் அதுக்கு எனக்கு எப்போ வேணும்னு சொல்லுவாங்க எனக்கு இப்போவே வேணும்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன் அது இங்கிலீஷ் தான் சொல்லுது உனக்கு பணம் எப்பப்போ வேணும் எனக்கு பணம் இப்போவே வேணும் இப்போவே now itself I want money எப்படி I want money now itself I want money now itself எனக்கு பணம் இப்போவே வேணும் I want money now itself அப்படின்னு now itself அது என்ன பாருங்க in America itself நான் கேட்குறேன் எங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறேன் என்னடா உங்க அண்ணன் போனாரு அமெரிக்கா போனாரு இன்னும் திரும்பியே வரலையே என்ன ஆச்சு அமெரிக்கா போய் 3 வருஷம் ஆகுது என்ன ஆச்சு போல திரும்பியே வரலையே என்னடா ஆச்சு அப்படின்னு அதுக்கு அவன் என்ன சொல்றான் எங்க அண்ணன் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிட்டாரு என்ன சொல்றான் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிட்டாரு அப்ப அவன் இங்கிலீஷ் எப்படி சொல்லுவான் பாருங்க இன் அமெரிக்கா என்ன அர்த்தம் அமெரிக்காவிலேயே அப்போ அப்ப என்ன சொல்லுவான் இங்கிலீஷ்ல my brother settled in America itself என்னுடைய பிரதர் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிட்டா அமெரிக்காவிலேயே இங்க இந்தியா போட்டா என்ன அர்த்தம் இந்தியாவிலேயே சிங்கப்பூர் போட்டா சிங்கப்பூர்லயே நீங்க பிரிட்டிஷ் போட்டா பிரிட்டிஷ்லயே நீங்க என்ன மாத்துறீங்களோ அது ஏற்ற மாதிரி எப்படி வரும் அது எதுக்காக நீங்க there itself என்ன அங்கே அப்போ there itself அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கேயே இப்ப நான் ஃப்ரெண்டு கிட்ட பேனா கொடுக்குறேன்ப்பா கிளாஸ்ல அவங்ககிட்ட பேனா இல்ல பேனா கொடுக்குறேன் அவன் என்ன பண்றான் எழுதிட்டு என்ன பண்றான் அங்கேயே வச்சுட்டு அவன் வந்துடுறான் நானும் 2 பேர்லயே வந்துடுறோம் அல்லது கரெக்டாக எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது பேனா எங்கடான்னு கேட்குறேன் ஃப்ரெண்டு கிட்ட அவன் என்ன சொல்றான் நான் அங்கேயே வச்சுட்டுமே என்ன சொல்றான் அங்கேயே வச்சுட்டேனே அங்கேயே அப்படின்னு வரும் அங்கேயே அப்போ there itself அப்ப என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ் சொல்றதா இருந்தா I kept your pen எப்படி I kept your pen there itself I kept your pen there itself அப்ப என்ன அர்த்தம் நான் பேனாவை அங்கேயே வச்சுட்டேனே அதே I kept your pen on the bench itself அப்ப என்ன அர்த்தம் நான் பேனாவை பெஞ்ச்லயே வச்சுட்டேனே I kept your pen in the class itself நான் பேனாவை என்ன கிளாஸ்லயே வச்சுட்டேனே இப்ப இது கவனிங்க லாஸ்ட் மந்த் இட்செல்ஃப் இருக்கு இல்லையா என்ன இருக்கு லாஸ்ட் மந்த் இட்செல்ஃப் அப்படின்னு இருக்கு ரிசல்ட் வந்துதா அப்படின்னு கேட்கறாங்க வீட்டுல வேற சொல்ல உடனே போன மாசமே வந்துருச்சு லாஸ்ட் மந்த் இட்செல்ஃப் போன மாசமே வந்துச்சு போன மாசமே அதாவது கடந்த மாதமே இங்கிலீஷ் சொல்லும்போது I got my result last month itself அப்ப என்ன அர்த்தம் என் ரிசல்ட்ட நான் போன மாசமே வாங்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம் last month itself இத பாருங்க this itself அப்ப என்ன அர்த்தம் இதுலயே this itself என்ன இதுலயே இப்போ சின்ன விஷயம் முறுக்கு வாங்குறாங்க வீட்டுல அண்ணன் தம்பி சண்டை போட்டுறாங்க ஒரு முறுக்குக்கு அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுறாங்க அப்போ அப்பா என்ன சொல்றாரு என்னடா இதுக்கே சண்டை போட்டுக்கிறீங்களே
this itself. இதுக்கே இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்களே, இன்னும் எதிர்காலத்துல நீங்க எல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ போறீங்க? இதுக்கே இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்களே பாருங்க, this itself, இதுக்கே. சரி, புரிய நினைக்கிறேன். ஆப்பிள் பாருங்க. In the office itself, அது என்ன இருக்கு? In the office itself. அப்ப என்ன அர்த்தம்? ஆபீஸ்லயே. என்ன அர்த்தம்? ஆபீஸ்லயே. எப்படி சொல்றாங்க? நீங்க ஃப்ரெண்டு கிட்ட கால்குலேட்டர் வாங்குறீங்க, அவன் வெளியே அப்புறம் என்ன பண்றான், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கால்குலேட்டர் கேட்டாலும் என்கிட்ட கேட்கறான். கால்குலேட்டர் என்கிட்ட கேட்கறான். நான் என்ன சொல்ல உடனே, கால்குலேட்டரா நான் ஆபீஸ்லயே வச்சுட்டேன், என்ன சொல்லுவேன் அவங்ககிட்ட, ஆபீஸ்லயே வச்சுட்டேன். அப்போ in the office itself, என்னது in the office itself, நான் ஆபீஸ்லயே வச்சுட்டேன். அதான் இதுக்கு நிறைய சொல்லலாம். இந்த படம் எப்போ பார்த்தேன், நான் திங்களே பார்த்துட்டேன், முதல் நாளே பார்த்துட்டேன். சில பேர் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் அன்னைக்கே பார்த்துருவோம். அப்ப என்ன அர்த்தம்? நான் ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துட்டேன், இல்லை நான் முதல் நாள்லயே பார்த்துட்டேன். அதான் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டே இட்செல்ஃப். நான் வெள்ளிக்கிழமையே பார்த்துட்டேன் அப்படிங்கும்போது என்ன, ஆன் ஃப்ரைடே இட்செல்ஃப். இந்த மாதிரி எதெல்லாம் போடுறீங்களோ இதெல்லாம் பக்கத்துல வந்து இட்செல்ஃப் போட்டீங்கன்னா கரெக்டான மீனிங். இப்போ என்னவெல்லாம் போடலாம். ஓகே. ஸோ இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்லை. இதோட முடிக்கிறேன். ஓகே. இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல இந்த ப்ரொனவுன்ஸை பத்தி இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும். கவனிங்க. இப்போ இங்க நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன் தெரியுமா? இந்த அண்டர்லைன் பண்ணிருக்க பாருங்க, திஸ், தட், தீஸ், தோஸ், இது 4 கூட ப்ரொனவுன் தான். இன்னும் ப்ரொனவுன்ஸும் இருக்கு. இதெல்லாம் என்ன நமக்கு ரொம்ப தேவைப்பா. அதாவது இங்கிலீஷ் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப அவசியம். இதெல்லாம் கவனிங்க. திஸ் இஸ் ஏ பால். இப்போ இங்க பாருங்க, சின்ன விளக்கம் கொடுத்துருக்கேன். சின்ன விளக்கம் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. திஸ், தட். திஸ்னா இது, திஸ்னா இது, தட்னா அது. திஸ் எப்ப யூஸ் பண்ணணும்னா, ஒரு பொருள் பக்கத்துல இருந்தா திஸ் யூஸ் பண்ணணும். திஸ் எப்ப யூஸ் பண்ணணும்? ஒரு பொருள் பக்கத்துல இருந்தா திஸ் யூஸ் பண்ணணும். அதே ஒரு பொருள் தொலைவில் இருந்தா தட் யூஸ் பண்ணணும். என்ன திஸ்ன்றது எப்போ யூஸ் பண்ணோம்? ஒரு பொருள் பக்கத்துல இருந்தா திஸ் யூஸ் பண்ணணும். அதே ஒரு பொருள் தொலைவில் இருந்தா தட் யூஸ் பண்ணணும். இப்போ திஸ் இருந்தாலும் தட் இருந்தாலும் அதுக்கு காமன் என்னன்னா இட்டு தான். திஸ்ஸுக்கும் தட்டுக்கும் காமன் என்ன, அதாவது பொது என்னன்னா இட்டு. இப்ப திஸ்ஸுக்கு மீனிங் இது, தட்டுக்கு மீனிங் அது. ஆனா இட்டுக்கு மீனிங் எடுத்து பாத்தீங்கன்னா இதுன்னு இருக்கும், அதுன்னு இருக்கும். இட்டுக்கு மீனிங் எடுத்து பார்த்தா இதுன்னு கொடுத்துருக்கோம், அதுன்னு கொடுத்துருக்கோம். அப்ப இது பாருங்க, தீஸ் அப்படின்னா இவை, தோஸ்னா அவை. தீஸ்னா இவை, தோஸ்னா அவை. இப்போ இது எப்போ யூஸ் பண்ணணும்னா, இந்த தீஸ் என்ற எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுக்கு மேல பல பொருட்கள் பக்கத்துல இருந்தா தீஸ். எப்படி? ஒன்றுக்கு மேல பல பொருட்கள் பக்கத்துல இருந்தா தீஸ். அதே ஒன்றுக்கு மேல பல பொருட்கள் தொலைவில் இருந்தா தோஸ் யூஸ் பண்ணும். இப்போ தீஸ் இருந்தாலும் தோஸ் இருந்தாலும் ரெண்டுக்கும் பொதுவானது என்னன்னா டே தான். தீஸுக்கும் தோஸுக்கும் பொதுவானது என்ன? டே. என்ன டேக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவைன்னு எடுத்துக்கலாம், அவைன்னு எடுத்துக்கலாம், அல்லது அவர்களும் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் எழுதிருக்கேன். கவனிங்க. This is a ball. பாருங்க, போர்ட்ல பாருங்க. This is a ball. இது ஒரு பால். அப்ப என்ன இருக்கணும்? அந்த பால், இந்த பால் என்ன உங்க பக்கத்துல இருக்கணும். உங்க பக்கத்துல இந்த பால் இருக்கும்போது this is a ball சொல்லணும். அதே that is a crow அப்படின்னு இருக்கு. That is a crow. இப்ப that is a crow என்ன அர்த்தம்? அது ஒரு காகம். நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்க, மரத்து மேல ஒரு காக்கா உட்கார்ந்து இருக்கு. நீங்க என்ன சொல்லணும்? That is a crow அப்படின்னு சொல்லணும். மரத்து மேல உட்கார்ந்து இருக்கீங்க, தொலைவில் இருக்கு. என்ன தொலைவில் இருக்கு? ஆனா முதல்ல இந்த பால் பாருங்க, பால் கையிலே இருக்கு. அப்ப நீங்க கையில வச்சுதானே சொல்லலாம்
this is a ball. இங்க பாருங்க, this is a chalk. இப்போ என் கையில இருக்கு, இதை நான் என்ன சொல்வேன், this is a chalk. இதே என்னோட தொலைவில் இதே chalk தொலைவில் இருந்தா சொல்லுவேன், that is a chalk னு சொல்லுவேன். இதே பாருங்க, this is a shirt, this is a board, இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ that is a crowன்றது என்னன்னா தொலைவில் இருக்குன்னு சொல்றது, அது ஒரு காகம். இங்க பாருங்க, these are mangoes. அப்படி these are mangoes, அதாவது இவை மாம்பழங்கள். these are mangoes, இவை மாம்பழங்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த மாம்பழம் ஒண்ணுக்கு மேல பல பழங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்திலே இருக்கும். ஒண்ணுக்கு மேல பல பழங்கள் உங்களுக்கு பக்கத்துல இருக்கும் பொழுது these are mangoes அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது those are grapes அப்படிங்கும் போது those are grapes. இங்க இருந்து நீங்க பாக்குறீங்க, திராட்சை கொடியில திராட்சைகள் தொங்கிட்டு இருக்கு, தொலைவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன சொல்றீங்க, அது கை காமிச்சு those are grapes, அதாவது அவை திராட்சை பழங்கள் அப்படின்ற மீனிங் வரும். இப்போ இதுக்கெல்லாம் கேள்வி எப்படி அமைக்கிறது, இதுக்கெல்லாம் கேள்வி எப்படி அமைக்கிறது அப்படின்றத கவனிங்க. இப்போ this is a ball அப்படின்றது இல்ல, இது கேள்வி எப்படி அமைப்பீங்க, this முன்னாடி கொண்டு வந்தா question. கேள்விக்கு ரொம்ப சிம்பிள். இந்த இஸ் இருக்கு இல்லையா, இந்த இஸ் முன்னாடி கொண்டு வந்தா question. இஸ் முன்னாடி கொண்டு வந்தா question ஆயிடும். அதாவது this is a ballன்றது ஒரு சென்டென்ஸ். கேள்வி வேணும்னா இஸ் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா is this a ball, is this a ball, yes this is a ball அப்படின்னு வரும். அதே மாதிரி பாருங்க, இஸ் முன்னாடி கொண்டு வாங்க, is that a crow, is that a crow, அது ஒரு காகமா, that is a crow அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது பாருங்க, these are mangoes. எப்படி, these are mangoes, இவை மாம்பழங்கள். கொஸ்டின் கேட்கும்போது ஆர் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா are these mangoes எப்படி கிடைக்கும், are these mangoes அப்படின்னு கிடைக்கும். இப்போ அடுத்து பாருங்க, those are grapes, those are grapes. இந்த ஆர் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா are those grapes, are those grapes அப்படின்னு வரும். அப்புறம் இன்னொன்னு பாருங்களேன், நான் என்ன சொன்னேன், திஸ்க்கும் தட்டுக்கும் காமன் இட்டுன்னு சொன்னா இல்லையா, திஸ்க்கும் தட்டுக்கும் காமன் என்ன, பொதுவானது என்ன, இட்டுன்னு சொன்னேன். அப்போ இதுக்கு இது பாருங்க, this is a ball, மேல என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல, this is a ball அப்படின்னு இருக்கீங்க. இப்போ இந்த திஸ் எடுத்துட்டு இட்டு கூட போடலாம், திஸ் எடுத்துட்டு இட்டு கூட போடலாம், it is a ball சொல்லலாம், தப்பு இல்லை. அதே போல that is a crow இருக்கு இல்லையா, அது ஒரு காகம். இப்போ இந்த தட்டை எடுத்து கூட நீங்க இட்டு போடலாம், it is a crow அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். it is a crow ன்னு சொல்லும் பொழுது அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடும்னா அது ஒரு காகம் நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா திஸ்க்கும் தட்டுக்கும் பொதுவானது இட்டுதான். அதே போல these those இருக்கு இல்லையா, these-க்கும் those-க்கும் they யூஸ் பண்ணலாம். இப்போ these-க்கும் those-க்கும் அதே போல காமன் என்ன அப்படின்னா they. இப்போ these are mangoes, அதாவது இவை மாம்பழங்கள். these இருக்கிற இடத்துல they கூட போடலாம். இப்போ இதை பாருங்க, those இருக்கு இல்லையா, those are grapes, அதாவது அவை திராட்சை பழங்கள். இப்போ those இருக்கிற இடத்துல they கூட போடலாம், they are grapes. அப்போ மீனிங் என்ன வரும்னா அவை திராட்சை பழங்கள் அப்படின்ற மீனிங் வரும். பாருங்க, this is a ball, that is a crow, these are mangoes, those are grapes இப்படி வரும். ஸோ நீங்கள் கொஸ்டின் வேணும்னு சொல்லலாம். இது நாலுத்தையும் பாருங்க, எஸ் முன்னாடி கொண்டு போனால் கொஸ்டின், முன்னாடி கொண்டு போனால் கொஸ்டின், முன்னாடி கொண்டு போனால் கொஸ்டின், முன்னாடி கொண்டு போனால் கொஸ்டின், இதெல்லாம் முன்னாடி கொண்டு போனால் கொஸ்டின் கிடைச்சிடும். இப்போ அடுத்த இதே போல ப்ரொனவுன்ஸ் தான் வந்து இன்னும் சில இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எழுதி போடுறாங்க. கவனிங்க, கவனிங்கப்பா. இங்க is anybody waiting for you, மேல என்ன இருக்கு, is anybody waiting for you. இப்போ ஃப்ரெண்டு வரான், பேசிட்டு இருக்கான், பேசிட்டு இருக்கும்போது அவசரம் நான் போனோம் அப்படின்றா. அப்ப நீங்க என்ன கேட்கலாம் உடனே, is anybody waiting for you, உனக்காக யாராவது காத்து கொண்டிருக்கிறார்களா. is anybody waitingனா என்ன அர்த்தம், is anybody waiting for you அப்படின்னும் போது உனக்காக யாராவது காத்து கொண்டு இருக்கிறார்களா. அதையும் இப்படின்னு சொல்லலாம், anybody இருக்குல்ல, anybodyக்கு பதிலா anyone சொல்லலாம். ரெண்டுக்கும் மீனிங் ஒண்ணுதான், anybodyனாலும் anyoneனாலும் மீனிங் ஒண்ணுதான். is anyone waiting for you, உனக்காக யாராவது காத்து கொண்டிருக்கிறார்களா. is anyone waiting for you இப்படியே கேட்கலாம், தப்பு இல்லை. இதை கவனிங்க, somebody is calling you, somebody is calling you. இப்போ ஒருத்தர் வந்துடுறாரு, ஒருத்தர் கூப்பிடுறாரு,
கூப்பிடும் பொழுது எனக்கு அவரை தெரியல, எனக்கு அவரை யாருன்னு தெரியல. உடனே நான் ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்லுவேன், உன்னை யாரோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, உன்னை யாரோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. somebody is calling you. இங்கிலீஷ்ல அப்படிதான் வரும், யாரோ ஒருவர் உன்னை அழைத்து கொண்டு இருக்கிறார். இதே somebody இடத்துல someone போடலாம், somebody இடத்துல someone போடலாம். someone is calling you, someone is calling you மீனிங் ஒண்ணுதான். somebodyனாலும் someoneனாலும் மீனிங் ஒண்ணுதான். someone is calling you, யாரோ ஒருவர் உன்னை அழைத்து கொண்டு இருக்கிறார். இப்ப இதுல வரும்போது nobody, nobody is rich here, nobody is rich here. அதாவது இங்கே யாரும் பணக்காரர் இல்லை. அப்படி இல்லை சொன்னா இங்கே பணக்காரர் ஒருவரும் இல்லை. nobody is rich here, இங்கே பணக்காரர் ஒருவரும் இல்லை அப்படின்னு மீனிங் வரும். இதே nobody இடத்துல no one போடலாம். அதாவது no one is rich here. எப்படி no one is rich here, இது என்ன அர்த்தம், இங்கே பணக்காரர் ஒருவரும் இல்லை. நோபடினாலும் no oneனாலும் மீனிங் ஒன்றாம். அது இது கவனிங்க. everybody, everybody is an Indian, everybody is an Indian, ஒவ்வொருவரும் இந்தியன் அல்லது இந்தியர், ஒவ்வொருவரும் இந்தியர். நீங்க பாருங்க, ஒரு இந்தியர்னு சொல்லலாம், ஒவ்வொருவரும் ஒரு இந்தியர். இப்போ everyone போட்டாலும் தப்பு கிடையாது, everybodyனாலும் everyoneனாலும் ஒரே மீனிங். so everyone is an Indian, அப்போ ஒவ்வொருவரும் ஒரு இந்தியர். இப்போ இதுல பாத்தீங்கன்னா all are good, கடைசி என்ன இருக்கு, all are good. all இங்க என்ன அர்த்தம், அனைவரும். all are good, அனைவரும் நல்லவர்கள், அனைவரும் நல்லவர்கள். all are good. கவனிங்க, is anybody waiting for you, somebody is calling you, nobody is rich here, everybody is an Indian, all are good. ஓகே, இது கவனிங்க. இன்னொரு பொருத்தம் இருக்கு, அதை எழுதி போடுறேன் பாருங்க. பாருங்கப்பா, இங்க இன்னும் சில ப்ரொனவுன்ஸ் எழுதிருக்கேன். many are rich, many are rich, அதாவது பலர், மெனினான பலர், பலர் பணக்காரர்கள், பலர் பணக்காரர்கள். இங்க some are poor, some are poor, சில ஏழைகள். நம்ம நாட்டில் கிடையாது, நம்ம நாட்டில் கிடையாது இந்த மாதிரிலாம், ஃபாரின்ல. many are rich, பலர் பணக்காரர்கள். some are poor, சில ஏழைகள். இங்க பாருங்க, நான் ஆர் போட்டிருக்கேன்ப்பா. என்ன போட்டிருக்கீங்க, ஆர் போட்டிருக்கேன். உங்க அதாவது டென்சஸ் இருக்கும்போது ஆம், இஸ், ஆர் மூணுமே பார்த்தீங்க. ஆம் ஐக்கு முன்னாடி, அதாவது ஐக்கு முன்னால ஆம் வரும். அடுத்தது ஹீக்கு அப்புறம் சிங்குலருக்கு அப்புறம் எஸ், சிங்குலருக்கு எஸ், ப்ளூரலுக்கு ஆர் பார்த்தீங்க. இங்க ப்ளூரல்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் எஸ் இருக்கிறது பார்க்க முடியாது. நீங்க பாருங்க, மெனின்ற வார்த்தை இல்ல, இங்க மெனிஸ் அப்படின்லாம் இல்லை, வெறும் மெனி தான் இருக்கு. அதே போல சம் தான் இங்க இருக்கு, ஆனா ரெண்டுமே ப்ளூரல். மெனினா பலர், சம்னா சிலர். இதுக்கு பக்கத்துல ஆர் தான் வரணும். எப்படி மெனி, சம், ஃபியூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னா ப்ளூரல். வார்த்தையோட அர்த்தமே ப்ளூரல் தான் தரும். வார்த்தைகளுக்கு அர்த்தமே என்னன்னா பன்மை. இப்போ வந்து பலர்னு வச்சுக்கோங்க, பலர்னா கண்டிப்பா ஒருத்தருக்கு மேல, சிலர்னாலும் ஒருத்தருக்கு மேல, ஃபியூனாலும் சிலர் தான், அப்போ ஒருத்தருக்கு மேல. அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு மேல இருக்கிறதுனால நம்ம பக்கத்துல ஆர் போடுறோம். நீங்க வந்து எல்லா இடத்துலயும் பக்கத்துல, அதாவது எஸ் இருக்கிறதுக்கு பக்கத்துல தான் ஆறுன்னு நினைச்சுக்காதீங்க. அதாவது இங்க எஸ் இருந்தா தான் பக்கத்துல ஆறு வரும் அப்படிலாம் கிடையாது. ஸோ இதுக்கும் வரும். இது போல ஒரு சில பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு இங்கிலீஷ்ல. அப்போ சம் ஆர் புவர் அப்படின்னா சில ஏழைகள். அடுத்து பாருங்க, few are studying, few are studying, அதாவது சிலர் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். few are studying, சிலர் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். சரி, இப்ப அடுத்தது do you want anything, இதை கவனிங்க. do you want anything இது கேட்பாங்க. do you want anything, உனக்கு ஏதாவது வேண்டுமா. anything என்ன அர்த்தம், ஏதாவது. do you want anything, உனக்கு ஏதாவது வேண்டுமா. நீங்க பதில்ல வேணும்னா yes I want something. என்ன சொல்றீங்க, yes I want something. இங்க பாருங்க, nothing is there, nothing is there. nothing ஒன்றும் இல்லைப்பா. nothing தான் ஒன்றும் இல்லை.
அங்கே ஒன்றுமில்லை அர்த்தம். நத்திங் இஸ் தேர் அர்த்தம். அங்கே ஒன்றுமில்லை. இப்போ நீங்க ஃபைனான்ஸ் கம்பெனியில் பணம் கட்டுவீங்க, இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு வச்சுங்களேன், 24%, 25% இந்த மாதிரி இருக்கு. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சமயத்தில் வந்து போயிட்டு நீங்கள் அமௌண்ட் ஆகிடுது, ஒரு 10,000 கட்டிட்டீங்க. பணத்தை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எதுவும் இல்லை, எல்லாம் காலி பண்ணி போயிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்டு கேட்கும்போது என்ன சொல்றீங்க? நத்திங் இஸ் தேர், அதாவது அங்கே ஏதும் இல்லை, அங்கே ஏதும் இல்லை, நத்திங் இஸ் தேர். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் என்ன, அதாவது எவ்ரிதிங்னா என்ன? எல்லாமே, எல்லாமே முடியும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், எல்லாமே மனுஷனால என்ன முடியக்கூடியது தான். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. இதெல்லாம் என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன காரணம் என்னன்னா, இப்போ இந்த மெனி, சம், ஃபியூ இதுக்கெல்லாம் வந்து மீனிங்னு ஒன்று இருக்கு. என்ன மீனிங்? என்ன சொன்ன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பலர், சிலர், சிலர்னு அந்த மீனிங்கை இங்கே போட்டு அப்படியே படிக்கணும், அப்படியே புரிஞ்சுக்கணும். அந்த மீனிங் இருக்குல்ல, இப்போ சம்னா என்ன? சிலர். அந்த சிலர்ன்ற மீனிங் இங்கே சம் ஆர் புவர் போது சிலர், புவர்னா ஏழைகள் அப்படி எடுத்துக்கணும். அதே போல மெனின்ற டிக்ஷனில் மீனிங் என்ன கொடுத்துப்போம்? பலர். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க நோட்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க தெரியுமா புக்கு, அந்த புக்லேயே இதுக்கெல்லாம் மீனிங் கொடுத்துருப்பேன். மெனி ஆர் ரிச் அப்படின்னும் போது பலர் பணக்காரர்கள். இப்போ என்ன அந்த மாதிரி மீனிங் கொண்டு வந்து படிக்கிறோம், அவ்வளோதான். இதில் வந்து வேற எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இது வந்தேன், அதனால கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு வேகமாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் டென்சஸ் அப்படி கிடையாது. டென்சஸ்லாம் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விஷயம் இருக்குது அதில். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு விஷயம் இருக்குது. இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அந்த வார்த்தையை இதெல்லாம் ப்ரொனவுன் பா. மெனி, சம், ஃபியூ, எனிதிங், சம்திங், இதெல்லாம் என்னென்னா ப்ரொனவுன். என்ன இது அங்கங்கே அந்த மீனிங் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே படிக்க வேண்டியதுதான். இதில் வேறு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்னும் சிலதாக இருக்குது, அதை எழுதி போட்டுருப்பாரு. இப்போ இது பாருங்க, none. இது என்னது? None of you is a fool. இது எப்படி உச்சரிக்கணும்? none. அந்த எப்படி உச்சரிக்கணும்? none உச்சரிக்கணும். ஞாபகம் வச்சுங்க. none of you is a fool. அதாவது உங்களில் யாரும் முட்டாள் அல்ல, அல்லது உங்களில் முட்டாள் ஒருவரும் இல்லை அப்படின்ற மீனிங் வரும். none of you is a fool. உங்களில் ஒருவரும் முட்டாள் இல்லை அப்படின்ற மீனிங். அடுத்தது one must not lie. one must not lie. லைனா என்ன? பொய் பேசுறது. லைனா என்ன? பொய் பேசுறது. one must not lie அப்படின்னா ஒருவர் பொய் பேச கூடாது. இங்க ஒன்னா ஒன்றுன்ற அர்த்தம் கிடையாது, இந்த இடத்துல ஒருவர் அப்படின்ற அர்த்தம். ஏற்கனவே சொல்லிருக்கேன், வார்த்தை வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆங்கில வார்த்தைகள்ல அர்த்தம் மாறும் சொன்னேன். இந்த இடத்துல one must not lie அப்படின்னா ஒருவர் பொய் பேச கூடாது. இங்க ஒன்னுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒருவர். டிக்ஷன் எடுத்து பார்த்தாலும் அதான் கொடுத்துருக்கோம். அடுத்தது both are friends. அடுத்து என்ன இருக்கு? both are friends. அப்ப என்ன அர்த்தம்? இருவரும் நண்பர்கள். both are friendsனா இருவரும், bothனா இருவரும் அர்த்தம். இருவரும் நண்பர்கள், both are friends. அடுத்தது each of you will pass. each of you will pass. இப்போ நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க, என்ன டெஸ்ட் எழுதுறீங்க, அப்ப நான் டெஸ்ட் பேப்பரை வாங்கிட்டு என்ன சொல்லுவேன்? each of you will pass. அதாவது உங்களில் ஒவ்வொருவரும் தேர்ச்சி பெறுவீர்கள். உங்களில் ஒவ்வொருவரும் தேர்ச்சி பெறுவீர்கள். each of you will pass. இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா whoever it is what for me. இந்த whoeverன்ற வார்த்தையை நீங்க எப்பாவது ஒரு முறை தான் பாப்பீங்க. இந்த whoeverன்ற வார்த்தை இல்லையா, இது நீங்க எப்பாவது ஒரு முறை தான் பாப்பீங்க. இதனால தெரிஞ்சுக்கங்க, whoever it is what for me அப்படின்னா வந்து இது போல ஒரு படம் கூட வந்திருக்குப்பா. எவனா இருந்தா எனக்கு என்ன அப்படின்ட்டு whoever it is what for me. என்ன, அதாவது யாராக இருப்பினும் எனக்கு என்ன. whoever it is what for me. இன்னும் இருக்கு, அதையும் பாருங்க. இது எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். நான் இங்க என்னெல்லாம் எழுதிருக்கணும் அது எல்லாமே உங்க புக்லயும் என்ன பிரிண்ட் பண்ணிருக்கேன். சார் பாத்துங்க, ரெண்டு பேர்ல தான் வந்துட்டு இருக்கோம். பார்த்தது கவனிங்க. இப்ப இதை பாருங்க, கடைசியா என்ன எழுதிருக்க பாருங்க. டேக் whatever you want. அதாவது
உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. டேக் வாட் எவர் யூ வாண்ட். என்ன, ஸோ உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்ற மீனிங்ல வரும்பா. டேக் வாட் எவர் யூ வாண்ட். இது இப்போ இது வரைக்கும் நீங்க என்னென்ன பார்த்துருக்கீங்க அப்படின்றத ஜஸ்ட் ரீகால் பண்ணலாம். இந்த ப்ரொனவுன்ற பாடத்துல ப்ரொனவுன்னா என்ன சொன்ன, உங்களுக்கு பிரதிபெயர் சொல் அப்படின்னு சொன்னேன். இந்த லெசன்ல என்னென்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல பர்சனல் ப்ரொனவுன்னு பார்த்தீங்க. என்ன பார்த்தீங்க? ஓகே, அது பேரை விட்டுருங்க. சரி, என்னென்ன பார்த்தீங்கன்னா ஐ, தி, யூ, ஹி, ஷி இதுன்னு சொல்லிட்டு ஒரு 8 பார்த்தீங்க. இங்கே சப்ஜெக்ட் கீழே. அதே ஆப்ஜெக்ட்ல என்ன பார்த்தீங்க? அதே இதில் ஆப்ஜெக்ட்ல என்ன பார்த்தீங்கன்னா மீ, அஸ், யூ, ஹிம், ஹர் இதெல்லாம் பார்த்தீங்க. அடுத்தது மை, மைன் இதெல்லாம் பார்த்தீங்க. மொத்தம் 32 பார்த்துருக்கீங்க. மொத்தம் 32 ப்ரொனவுன்ஸ் பார்த்தீங்க. அதுலேயே 32 பார்த்தீங்க. அதுக்கு அடுத்தது அதை பார்த்து முடிச்ச பிறகு அடுத்து என்ன பார்த்தோம்னா எம்பேத்திக் ப்ரொனவுன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? எம்பேத்திக் ப்ரொனவுன்ஸ் பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? எம்பேத்திக் ப்ரொனவுன்ஸ் பார்த்தோமா? அந்த கொஸ்டின் பார்த்தோமா? அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்னா பர்சனல் ப்ரொனவுன்ஸ் பார்த்தோம். அதாவது ஹூ, விச், வாட், ஹூம், ஹூஸ் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க. அப்புறம் கொஸ்டின்ஸ் பார்த்ததுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா எம்பேத்திக், அதாவது மை செல்ஃப், himself, herself, itself, themselves, yourself இதெல்லாம் பார்த்தீங்களே கொஸ்டின்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்க. அதாவது yesterday itself நேற்றைக்கு, ஃப்ரைடே itself வெள்ளிக்கிழமையே, there itself அங்கேயே, in America itself அமெரிக்காவிலேயே, இது எல்லாம் பார்த்தீங்க. இந்த itself பார்த்தீங்க. ஸோ அது முடிச்ச பிறகு இப்போ இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இது வரைக்கும் ப்ரொனவுன்ல நீங்கள் பாருங்க எனிபடி, சம்படி, எவ்ரிபடி, நோபடி இதை பற்றிலாம் நீங்கள் பார்த்தீங்க. இன்னும் இதில் பார்த்துருக்கீங்க. இதில் இன்னும் லாஸ்ட்ல ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. அதை எடுக்கிறோம் பாருங்க என்னன்ட்டு. இப்போ இதை பற்றி இன்னும் இன்னொரு விஷயம் இருக்கு, அதே சொல்லுங்க. இப்போ நீங்க பாருங்க, this is Arun. என்ன இருக்கு? This is Arun. Arun is my classmate. This is Arun. Arun is my classmate. இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, அருண்ன்ற வார்த்தை 2 பேரும் வந்திருக்கா? அருண் வந்திருக்கு, இங்கேயும் அருண் வந்திருக்கு. இந்த ப்ரொனவுன் இருக்கு இல்லையா, அதான் இப்போ பார்த்துட்டு இருக்குமே, அந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ரொனவுன் எதுக்காக இருக்குன்னு சொன்னா நவுனுக்கு பதிலாக இருக்கு. அதாவது நான் ஃபர்ஸ்ட் இதை எடுக்கும் போதே உங்களுக்கு இந்த ப்ரொனவுன் அறிமுகப்படுத்தும் பொழுதே எப்படி அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னா நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ற வார்த்தையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் பாலாஜியை பார்த்தேன், பாலாஜி என்னை பார்க்கவில்லை. நான் மீனாவை பார்த்தேன், மீனா என்னை பார்க்கவில்லை. அப்புறம் நான் ஒரு யானையை பார்த்தேன், யானை என்னை பார்க்கவில்லைன்னு சொல்லிட்டு இப்போ அந்த 2 முறை பாலாஜி வருது இல்லையா, அதுல 2வது பாலாஜி பதிலா நான் பாலாஜியை பார்த்தேன், அவன் என்னை பார்க்கவில்லை. நான் மீனாவை பார்த்தேன், அவள் என்னை பார்க்கவில்லை. நான் யானையை பார்த்தேன், அது என்னை பார்க்கவில்லை எல்லாம் பார்த்தோம். இப்போ அதே போலதான் இதுவும் this is Arun. Arun is my classmate. இதுல தப்பே இல்லை. இந்த சென்டென்ஸ்ல எந்த விதமான தப்பும் கிடையாது, கரெக்டா இருக்கு. அதாவது இது அருண், அருண் என்னுடைய கிளாஸ்மேட். இதுல சந்தேகமே இல்லை, கரெக்ட் தான் சென்டென்ஸ். ஆனா இது ரொம்ப சின்ன பசங்க சொல்றது பாது. எப்படி? ரொம்ப சின்ன பசங்க சொல்றது. ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்ச பையன் 5ஆம் கிளாஸ் ஒரு பையன் படிச்சுட்டு காமிச்சிருக்கேன். அதாவது 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க பையன் சொல்றது எப்படி? this is Arun. Arun is my classmate சொல்றது யாரு? 5th ஸ்டாண்டர்ட் படிச்ச பையன் சொல்வான். பட் நீங்க என்ன மாத்திக்கணும்னா இந்த அருண் இருக்குல்ல, இந்த அருணுக்கு பதிலாக நீங்க என்ன போடலாம்னா he போடலாம். இந்த அருணுக்கு பதிலாக நீங்க என்ன போடலாம்? he போடலாம். this is Arun, he is my
classmate. This is Arun. He is my classmate. இது படிக்கும். He is my classmate. அதாவது இது அருண், அவன் என்னுடைய classmate அப்படின்ட்டு. இந்த he இருக்கா? இப்போ மீனிங் மாறாது. மேல என்ன? This is Arun. Arun is my classmate. இது அருண் என்னுடைய classmate. ஆனா கீழே பாருங்க, this is Arun. He is my classmate இருக்கா? இப்போ இது அருண், அவன் என்னுடைய classmate அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த he இருக்குல்ல, இந்த he இருக்கிறது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் +2 படிக்கிற பையன் சொல்லுவாப்பா. +2 படிக்கிற பையன் சொல்லுவான், this is Arun, he is my classmate சொல்லிட்டு. பட் கொஞ்சம் டிகிரி லெவல், அதாவது கொஞ்சம் டிகிரில நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போயிடலாம். அதான் என்னது who. அதாவது this is Arun who is my classmate. எப்படி? this is Arun who is my classmate அப்படின்னு சொல்றேன். இங்க ஹூக்கு அர்த்தம் யாருன்ற அர்த்தம் வராது. இந்த ஹூக்குல இந்த ஹூக்கு யாருன்ற அர்த்தம் இந்த இடத்துல வராது. இந்த இடத்துல என்னன்னா அவன் அப்படின்னு அர்த்தம். எப்படி? அவன் அல்லது அவர் அப்படின்ற அர்த்தம். இங்க பாருங்க, this is Arun. Arun is my classmate. கரெக்ட். ஆனா சின்ன பசங்க சொல்றது. this is Arun, he is my classmate சொல்றது கொஞ்சம் வளர்ந்த பசங்க சொல்றது. this is Arun who is my classmate சொல்றது இன்னும் வளர்ந்த பசங்க, அதாவது கிராஜுவேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இப்ப நீங்க நியூஸ் பேப்பர்ல எடுத்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். this is Arun who is my classmate அப்படின்னு இருக்கும் நியூஸ் பேப்பர்ல எல்லாம். ஏன்னா நியூஸ் பேப்பர்ல யூஸ் பண்றது எல்லாமே என்னன்னா அட்வான்ஸ் இங்கிலீஷ். எல்லாமே என்ன? அட்வான்ஸ் இங்கிலீஷ். ஸோ அதுல எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்படிதான் எழுதிப்பாங்க, this is Arun who is my classmate அப்படின்னு. இந்த ஹூ எங்கேருந்து வந்தது? என்ன சார் நீங்க ஹூக்கு மீனிங் எது வரைக்கும் யாருன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து இருக்கு அவன் கூட மீனிங் இருக்குன்றீங்களே அப்படின்னா, இதை பத்தி நான் இப்போ கிளாஸ் எடுப்பேன். இதை பத்தி இந்த ஹூ ஏன் வருது, எதுக்கு வருது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஹூ இருக்குல்ல, இந்த ஹூன்ற வார்த்தை யூஸ் பண்ணும்பொழுது, இந்த ஹூ யூஸ் பண்ணும்பொழுது 2 சென்டென்ஸ் என்ன ஆயிடும்னா ஒரே சென்டென்ஸ் ஆகிடும். என்ன? 2 சென்டென்ஸ் இருக்குல்ல, 2 சென்டென்ஸ் என்ன ஆயிடும்னா ஒரே சென்டென்ஸா மாறிடும். ஏன்னா இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா, இந்த ஹூ இருக்குல்ல, இந்த ஹூடைய ஃபங்க்ஷன் என்னன்னா 2 வாக்கியத்தை இணைக்கும். இதனுடைய வேலை என்ன? இந்த ஹூடைய வேலை என்னன்னு சொன்னா 2 வாக்கியத்தை இணைக்கும். இப்போ கவனிக்க பார்க்கலாம், எழுதி காமிக்கிறேன் பாருங்க. this is Arun. this is Arun who is my classmate. this is Arun who is my classmate. கவனிக்க பார்க்கலாம். மேலே என்ன இருக்கேன்? this is Arun who is my classmate ன்னு சொல்லிட்டோம். this is Arun is my classmate னா இது வந்து 2 சென்டென்ஸ் இங்க. என்ன? this is Arun is my classmate னா 2 சென்டென்ஸ் இருக்கும். this is Arun he is my classmate னாலும் 2 சென்டென்ஸ் இருக்கும். ஆனா this is Arun who is my classmate அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது மட்டும் 2 sentences will become single sentence. இங்க பாருங்க, 2 வாக்கியம் ஒரே வாக்கியமா மாறிடும். கவனிங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த ஹூக்கும் அந்த ஹூக்கும் சம்பந்தம் இல்லை. ஏற்கனவே கொஸ்டின்ல யார் அப்படின்னு பாத்தீங்க இல்லையா? ஹூக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்க? இந்த ஹூக்கு என்ன பாத்தீங்க? யார் அப்படின்ற அர்த்தம் பாத்தீங்களா? அந்த யாருன்ற அர்த்தம் இங்க இதுக்கு கிடையாது. இங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, இங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னா அவன் என்னுடைய கிளாஸ்மேட் அப்படின்ற மீனிங் வரும். this is Arun who is my classmate. அப்புறம் இன்னொன்று, இந்த ஹூ இருக்குல்ல, இந்த ஹூ வந்து ஹூக்கு முன்னால கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடாது. எப்படி? ஹூக்கு முன்னால கொஸ்டின் மார்க் பாருங்க. ஹூக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாப் இருக்கக்கூடாது. எந்த ஹூக்கு முன்னாடி? இந்த ஜாயின், அதாவது வாக்கியத்துக்கு நடுவில் வருது இல்லையா அந்த ஹூ, இந்த ஹூக்கு முன்னால ஃபுல் ஸ்டாப் இருக்கக்கூடாது. இந்த W ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். இந்த W என்ன? ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். நீங்க சொல்றீங்க என்னடா என்ன சார் இது? இப்போ ஹூ சொல்றீங்க, இந்த ஹூக்கு அந்த ஹூக்கு நாங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டோமா? ஏற்கனவே கொஸ்டின்ல ஒரு ஹூ பார்த்தோம், என்ன அதுக்கும் இதுக்கும் நாங்க கன்ஃபியூஸ் ஆகிட மாட்டோமான்னா அதுல வித்தியாசம் இருக்குப்பா. என்ன? அந்த ஹூ இருக்குல்ல, அது என்ன? யாருன்ற அர்த்தம். எப்படி? அந்த ஹூக்கு அர்த்தம் என்ன? யார். இந்த ஹூக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா அவன் அல்லது அவர், அவள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த ஹூ வரும்பொழுது எப்படி? அந்த ஹூ இருக்குல்ல, அந்த ஹூ வரும் பொழுது கடைசியில முடியும் பொழுது, அந்த ஹூ இருக்க வாக்கியம் முடியும் பொழுது கேள்விக்குள்ள முடியும்.
என்ன கேள்விக்குள்ள முடிஞ்சதுன்னு சொன்னா இப்ப ஹூ இருக்கு, இது போல ஹூ இருக்கு. இந்த ஹூ முடியும் பொழுது கேள்விக்குள்ள முடிஞ்சா இந்த ஹூக்கு யாருன்ற அர்த்தம். கேள்விக்குறியில முடியலன்னு சொன்னா இந்த ஹூக்கு அர்த்தம்லாம் கிடையாது, யாருன்ற அர்த்தம்லாம் கிடையாது. அப்ப இப்படி எடுத்துக்கணும். அப்புறம் அந்த ஹூ வந்து வாக்கியத்துல ஆரம்பத்திலே வரும்பா. அந்த ஹூ எப்படி வாக்கியத்தினுடைய ஆரம்பத்துல வரும். இது அப்படி வராது, எப்பவும் இடையில தான் வரும். இந்த ஹூ என்ன எப்பொழுதும் வாக்கியத்துக்கு இடையில வரும், ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் படிக்கும் பொழுது this is Arun who is my classmate. சாஃப்டா படிக்கணும். என்ன பிக்சர்லாம் இருக்குல்ல, நீங்க பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பிக்சர்லாம் ஏற்றக்கூடாது. this is Arun who is my classmate அப்படின்னு படிக்கணும். இதை விட்டுட்டு this is Arun who is my classmate அப்படின்னீங்கன்னா இது கொஸ்டின் ஆகிடும். எப்படி this is Arun who is my classmate அப்படின்னீங்கன்னா கொஸ்டின் ஆகிடும். என்ன அப்படி பிக்சர் ஏற்றக்கூடாது, ரொம்ப சாஃப்டா படிக்கணும். this is Arun who is my classmate அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்னு, இது போல இந்த ஹூலாம் இடையில வருது இல்லையா, இந்த ஹூலாம் இடையில வர போல நீங்க எங்காவது ஒரு முறை தான் பார்க்க முடியும். இந்த ஹூ இருக்குல்ல, இந்த ஹூலாம் வந்து வாக்கியத்துல இடையில வர மாதிரி எப்படி இது போல வர போல எங்கேயாவது தான் பார்க்க முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்து தெரியுமா, கொஸ்டின் யார், அதான் நீங்க அடிக்கடி பார்க்க முடியும். இப்ப இதுக்கு வந்து ஜஸ்ட் எழுதி போடுறோம் பாருங்க என்ன நோடிங்க. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ரிலேட்டிவ் தான் சொந்தக்காரன் நினைச்சுக்காதீங்க. என்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இணைக்கும் பிரதிபெயர் சொற்கள். என்ன அர்த்தம் இருக்கு, இணைக்கும் பிரதிபெயர் சொற்கள். அதாவது ரெண்டு வாக்கியத்தை ஒன்னா இணைக்கும். என்ன ரெண்டு வாக்கியத்தை ஒன்னா இணைக்கும். சரி, இப்ப இது கவனிங்க. இங்க who, which, that மூணு எழுதிருக்கேன். இங்க whose எழுதிருக்கேன். who, which, that கடைசியா whose எழுதிருக்கேன். இப்போ இந்த ஹூன்றது என்னன்னா உங்களுக்கு முதலே தெரியும். ஹூ எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹியூமன்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம். அதாவது மனுஷங்களுக்கு மட்டும்தான் ஹூ யூஸ் பண்ணுவோம். அது ஆணா இருக்கலாம் அல்லது பெண்ணா இருக்கலாம். அது சிங்குலராகவும் இருக்கலாம், எஸ்ஆர்பி போடுறது பார்த்தீங்களா, சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம். அடுத்து விச் வரும் பொழுது இந்த விச் பாருங்க, விச் வந்து சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்துல அனிமல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், திங்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். எப்படி அனிமல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், திங்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். திங்ஸ்னா பொருட்கள், அனிமல்ஸ்னா விலங்குகள், ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். தட் இருக்கு இல்லையா, இந்த தட்டை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம்ப்பா. மனுஷங்களுக்கு யூஸ் பண்ணலாம், அதாவது ஹியூமன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், திங்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். மனிதர்களுக்கு யூஸ் பண்ணலாம், விலங்குகளுக்கு யூஸ் பண்ணலாம், திங்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ரூல்ஸ் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். கடைசியா ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரூல்ஸ் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதுல நீங்க எந்த வார்த்தையை யூஸ் பண்ணாலும், எப்படி இதுல நீங்க எந்த வார்த்தையை யூஸ் பண்ணாலும் ரெண்டு வாக்கியத்தை இணைச்சிடலாம். ரெண்டு வாக்கியத்தை இணைக்கிறதுக்கு என்ன இந்த நாளுக்குள்ள இதை அப்படியே எப்படி சொல்லக்கூடாது, இப்படி எடுத்துக்கலாம். அதாவது இப்ப இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு வாக்கியத்தை இணைக்கலாம். அதுக்காக எல்லா இடத்துலயும் இணைச்சோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. என்ன இப்ப எக்ஸாம்பிள்ஸ் எழுதி காமிக்கிறேன் எப்படி இணைக்குதுன்றத கவனிங்க. சொல்லுவேன், இந்த பூ இருக்குல்ல, பூ வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனேன். என்ன எக்ஸாம்பிள் எழுதுனேன், திஸ் இஸ் அருண் ஹூ இஸ் மை கிளாஸ்மேட். திஸ் இஸ் அருண் ஹூ இஸ் மை கிளாஸ்மேட் அப்படின்னு எழுதுறேன் இல்லையா. இப்போ இதோட பாருங்க, இங்க ஹூ இருக்கு. ஓகே, இதே அந்த அருண்ன்ற பேர் இருக்குல்ல, அந்த அருண்ன்ற பேருக்கு பதிலா இப்போ லதா அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப என்ன வரும், this is லதா who is my classmate. இது லதா அவள் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த ஹூக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கேன் உங்க புக்ல, இந்த ஹூக்கு புக்ல என்ன அர்த்தம் போட்டிருக்கேன், அவன் போட்டிருக்கேன், அவள் போட்டிருக்கேன், அவன், அவள், அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அர்த்தம் போட்டிருக்கேன். இந்த விச்சுக்கு பாத்தீங்கன்னா அதுன்னு ஒரு மீனிங் இருக்கும், அவைன்னு ஒரு மீனிங் இருக்கும். தட்டுக்கு பார்த்தா அவன், அவள், அவர்கள், அது, அவைன்னு சொல்லிட்டு மொத்தம் 5 மீனிங் இருக்கும். இங்க ஹூஸ்க்கு வரும்பொழுது ஹூஸ்க்கு என்ன மீனிங் கொடுத்துருப்பாங்கன்னா, ஹூஸ்க்கு அவனுடைய, அவளுடைய, அவர்களுடைய, அடுத்து அதனுடைய, இது போல இந்த மீனிங் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துங்க. ஓகே, இப்போ இந்த ஹூ யூஸ் பண்ணி, விச் யூஸ் பண்ணி, தட் யூஸ் பண்ணிலாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஹூ யூஸ் பண்ணி எப்படி எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா, முதல்ல உங்களுக்கு சொன்னா போலயே பாத்தீங்கன்னா எங்காவது ஒரு முறை தான் இது போல வரும். எப்படி எங்காவது ஒரு முறை தான் இது போல வரும். அதுவும் பேப்பர்ல இந்த மாதிரி வரும். பேப்பர்ல கூட எங்கேயாவது ஒரு முறை தான் வரும் இந்த ஹூ யூஸ் பண்றது.
அடுத்தது நீங்க டிகிரி பண்றீங்கன்னா டிகிரியில வரும், அப்புறம் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ஸ்ல வரலாம் என்ன. ஸோ எங்கேயாவது ரொம்ப தான் வரும். அதுக்காக இதை வந்து ஓகே எதுக்கு பார்த்துங்களேன், ரொம்ப ஈஸி தான் புரிஞ்சுக்கிறது என்ன. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க என்ன. சரி எக்ஸாம்பிள்ஸ் எழுத கவனிங்க. இதோட நீங்கள் பார்ப்போம். பூ எழுதி போட்டிருக்கேன். ரிலேட்டிவ் புண்ணில் ஃபர்ஸ்ட் பார்க்க போனேன் இது. சரி இப்போ எனக்கு மீனிங் சொன்னேன். ஒன்று அவன் அப்படின்னு எடுத்துக்கலாம், அவன் எடுத்துக்கலாம் என்ன, அவளும் எடுத்துக்கலாம், அவர்களும் எடுத்துக்கலாம். கவனிங்க, திஸ் இஸ் ஷா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் ஷா who is my close who is my this is ஷா who is my close friend. அதாவது இது ஷா அவன், இங்க who க்கு அர்த்தம் அவன் என்னுடைய நெருங்கிய நண்பன். this is ஷா who is my close friend. இது ஷா அவன் என்னுடைய நெருங்கிய நண்பன். who க்கு அர்த்தம் அவன். இங்க இப்ப அடுத்து இத பாருங்க, this is ராதா. this is ராதா who is studying with me. this is ராதா who is studying with me. அப்ப என்ன அர்த்தம், இது ராதா, இது ராதா, அவள், this is ராதா, இது ராதா, அவள் என்னுடன் படித்துக் கொண்டு இருக்கிறாள். this is ராதா who is studying with me. அப்படின்னா அர்த்தம். இந்த ஊக்கு என்ன அர்த்தம் இங்க, அவள். ஏன் ராதான்றது என்ன, பெண். அதே இங்க ஷான்றது என்ன, ஆண். அதனால இங்க அவன் அப்படின்னு, அவன் என்னுடைய நெருங்கிய நண்பன். இங்க ராதான்றது பெண்ன்றதுனால அப்போ இங்க இந்த ஊக்கு என்ன அர்த்தம், அவள், அவள் என்னுடன் படித்துக் கொண்டு இருக்கிறாள் அப்படின்ற மீனிங் வரும். இப்போ இத பாருங்க, இந்த பூ பாருங்க கடைசியா, these are பாபு and கோபு. எப்படி, these are பாபு and கோபு who helped me once. who helped me once. இங்க வந்து helped me னா சொல்லக்கூடாது. எப்படி இங்கிலீஷ் சொல்லும்போது helped me சொல்லக்கூடாது, help me அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலா அங்க ஈடு இருக்கிறதா அர்த்தம். எப்படி ஈடு இருக்கிறதா அர்த்தம். these are பாபு and கோபு who helped me once. அதாவது இவர்கள் பாபுவும் கோபுவும் அவர்கள். இந்த புக் என்ன அர்த்தம், இப்ப இந்த புக் என்ன அர்த்தம், அவர்கள் ஒரு முறை எனக்கு உதவினார்கள். ஒன்ஸ் அப்படின்னா ஒரு முறை அர்த்தம். ஒன்ஸ்னா என்ன, ஒன்ஸ்னா ஒரு முறை.